வாராது வந்த மாமணி போல் பல ஆண்டுகளாக தேடியும் கிடைக்காமல், வலை வீசி பார்த்தும் சிக்காமல் அல்வா கொடுத்து கொண்டே இருந்த வைகை புயல் அருமையண்ணன் வடிவேலு அவர்களை இன்றைக்கு தலைவர் நினைவிடத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை சுற்றி வளைத்து, அதோடு சேர்த்து கொளத்தூரிலே இயக்கத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களால் இந்த மக்களால் 3 முறை தேர்வு செய்யப்பட்ட மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை அவருடைய தொகுதியிலே கொண்டாடுவதற்கு வருகை வந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற அன்பிற்கினிய அருமையண்ணன் வைகை புயல் வடிவேல் அவர்களை இன்னும் பலத்த கரவொலியோடு அவரை அன்பு மிகுதியால் வருக 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 என்று வரவேற்று வருகை தந்திருக்கின்ற 3 பேர்களும் இப்படி ஒரு மேடை லட்சங்கள் கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் அமையாது. இது ஒரு மகிழ்ச்சியான மேடை. இதில் பாருங்கள், எப்பொழுதுமே நிகழ்ச்சிகள் என்றால் சீண்டல் இருக்கும், சினகல் இருக்கும், மூட்டல் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் எவ்வளவு மகிழ்ச்சியாக வருகை தந்திருக்கின்ற பார்வையாளர்களும் இருக்கின்றார்கள், மேடையிலே இருக்கின்ற நிர்வாகிகளும் இருக்கின்றார்கள். பாருங்கள், இந்த மகிழ்ச்சி எதனால் என்றால் நாம் முன்வைத்திருக்கின்ற பொருள் வாழும் கடவுளாக நமக்கு இருக்கின்ற நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவருடைய பிறந்த நாள் என்பதால் தான். நான் ஒரே கருத்தோடு விடைபெறுகிறேன். யார் நன்றாக இருந்தால் இந்த நாடு நலம் பெறும், யார் நன்றாக இருந்தால் நாட்டு மக்கள் சுபிட்சம் அடைவார்கள், யார் நன்றாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், யார் நன்றாக இருந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு தரும், யார் நன்றாக இருந்தால் பெண்களுக்கு உண்டான திட்டங்களை அள்ளி தருவார்கள், யார் நன்றாக இருந்தால் கல்லாமையை இல்லாமல் ஆக்குவார்கள், யார் நன்றாக இருந்தால் இல்லாமையை நாட்டிலே இல்லாமல் ஆக்குவார்கள், யார் நன்றாக இருந்தால் தமிழகத்திலே தொழில் வளம் பெருகும், யார் நன்றாக இருந்தால் வேலை வாய்ப்பு பெருகும், யார் நன்றாக இருந்தால் மனிதநேயம் காப்பாற்றப்படும், யார் நன்றாக இருந்தால் ஜாதி மத மோதல்கள் இல்லாமல் இருக்கும், யார் நன்றாக இருந்தால் மதவாதம் பிரிவினைவாதம் இல்லாமல் இருக்கும். அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர் 100 ஆண்டு வாழ வேண்டும். அவர்தான் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் என்று கூறி சிறந்ததொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பிற்கினிய பகுதிகளில் செயல்ற முரளி உட்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, உங்களை போன்றே 3 பேச்சை கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.